இப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து, எந்தவித தீய சக்தியும், எந்தவித மாந்திரீகமும் என் பக்கத்திலே வந்துறக்கூடாது அப்படின்னு நெறைய பேரு பார்க்குறோம் நம்ம. இதுக்கு நெறைய எக்ஸாம்பிளான பொருட்களும் வந்து சொல்றாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் வந்து தலைமாட்டுக்கு வச்சுட்டா எந்த தீய சக்தியும் நெருங்காது. துளசி வந்து தலைமாட்ல வச்சுக்கிட்டோம்னா, எந்த தீய சக்தியும் நெருங்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. உண்மையாவே இந்த ஒரு பொருள் உங்க கையில இருந்துச்சுன்னா, எந்த துஷ்ட சக்தியும் உங்க பக்கத்திலே வராது அப்படிங்கிறதுக்கான ஏதாவது விஷயம் இருக்கா? அதெல்லாம் பொய். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்படின்னா கிடையாது. மாந்திரீகம் அழிஞ்சுக்கும். ம். ஒரு சாதாரண ஒரு எலுமிச்சம்பழத்த வந்து தலைமாட்டுல வச்சு படுத்துக்கிட்டாச்சு. இங்க ஒரு மாந்திரிகர் வந்து பிரம்மாண்டமான படைகள் போட்டு வேத மந்திரங்கள்லாம் செபிச்சு, உடுக்கிடுக்கெல்லாம் அடிச்சு மந்திரங்கள் ஜெபம் பண்றாரு. ம். யக்ஷினிய ஏவுறாரு, இல்ல குட்டிச்சாத்தான ஏவுறாரு. எலுமிச்சம்பழத்த பார்த்துட்டு பயந்து ஓடியாந்துருமா என்ன? ம். வராது. ஓகே. எலுமிச்சம்பழத்த வச்சு படுத்ததுனாலயோ, மத்த விஷயத்த வச்சு படுத்ததுனாலயோ எல்லாம் உங்களுக்கு கெட்ட சக்திகள் நெருங்காதுன்னு சொல்றது அப்பாட்டமான ஆனால் அதனுடைய தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு, அந்த வாசல் வரைக்கும் வருது அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ம். இல்ல என்ன பொருள் ஆல்ரெடி அது? ஏற்கனவே அவங்க வீட்ல பாதிப்பு இருக்குன்னா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பொருள் இருக்கு. அது ம். மட்டும் பயன்படுத்தலாம். ஆனா மாந்திரீகத்திலேருந்து நீங்க தப்ப முடியாது. ஒருத்தர் பண்றாரு, அது எலுமிச்சம்பழம் வந்து காத்து நின்னுடும், ஒரு வெற்றி வேர் காத்து நிக்கும், ஒரு குப்பைமேனி வேர் காத்து நிக்கும், ம். இல்ல வேற வேற பொருள், தகடு, எந்திரம் இதெல்லாம் காத்து நிக்கும் அப்படின்னா, இந்த மாந்திரீகத்தை ஒரு உரு போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, கருமுறை, ம். உருமுறை. இதுக்கு பவர் இல்லாம போயிடும். பொதுவா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நமக்கு கெட்ட சக்தி நம்மள தாக்கிடக்கூடாது. இல்ல நம்ம ம். வீட்ல இருக்கிற மாரி ஒரு உணர்வு இருக்குன்னா, குதிரை லாடம் பயன்படுத்தலாம். குதிரை லாடம். ஆமா. ஓகே.